வெல்கம் டு பேச்சுலர்ஸ் பிளாக்ஸ். ஃபர்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு எங்கேருந்து வந்தேன், என்னென்னலாம் பண்ணேன் அதெல்லாம் காட்டினேன். இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக ரெக்கார்ட் ஆகுதாடா? ஓகே, நார்மலாக வந்துட்டு நம்மலாம் வந்துட்டு வீட்டில் இருந்த வரைக்கும் ஜாலியாக சாப்பிட்டுன்னு என்ன வேணும் வீட்டில் சாப்பிட்டுருப்போம். ஆனால் இந்த நம்ம ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பாடு இதை மாற்றணும், எல்லாத்தையும் வந்துட்டு கஷ்டப்படணும். எம்எஸ்ன்னு ஒரு ஹோட்டலில் வந்துட்டு 30 ரூபா மினிமம். எங்கே போகிறீங்க? ரொம்ப அஃபிஷியலான இல்லை, நம்ம நார்மலாக பண்ணுறது ஏதாவது ஒன்று காமெடி இருக்கும், அதை மட்டும் வீடியோ எடுத்துப்போம், அவ்வளோதான். ஆல்ரெடி எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? சொல்லவே இல்லை. ஓகே, இப்போ வந்துட்டு 30 ரூபா பட்ஜெட்டில் சாப்பாடு எடுக்கிற மாதிரி. கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாப்பாடுனா இங்கே இந்த இடம் பிளேஸ் என்ன இடம் பேர் என்ன? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. என்னது? காந்திபுரம் கிராஸ்ஃபீட். காந்திபுரம் இல்லை, அதை வேணா லொக்கேஷன் வேணா வந்துட்டு நான் பின் பண்ணி விட்றேன். 100 ஃபீட் ரோட்ல கிராஸ்ஃபீட் சம்திங். எம்எஸ் ஓடன்னு போனீங்கன்னா கூகுள் மேப்ல கூட வந்துருங்க. அது எனக்கு அவமானம். வாங்க போலாம், வாங்க போ. கூட வந்து சில பசங்களும் வந்திருக்காங்க, அதனால போறோம், இப்ப சாப்பிடுறோம், அவ்வளோதான் ஃபன் பண்ணுறோம். அப்படியே ஹே வாங்கடா, ஏன் ஒரு லேட்டு? காலேஜ் முடிச்சுட்டு நேரம் வர வேண்டியது தானே? வீடியோ எடுத்துகிட்டே வாங்க, கட் பண்ணாதீங்க. எனக்கு பிடிச்ச நான் சொன்னல, அதாவது 30 ரூபாய்க்கு வெரைட்டி ரைஸ் விதவிதமா இருக்கும். ஆனா இது என்னதுன்னா வேர்க்கடலை சாதம், வெஜ்ஜி பிரியாணி, இது உருளைக்கிழங்கு. என்னப்பா உங்களுக்கு என்னப்பா? ஓகே, எல்லாம் போவாங்க, எல்லாம் டோக்கன் வாங்க. உங்க மூஞ்சி தானே முதல்ல காட்டணுமே. ஆனா இங்க பாருங்க, சிரிங்கண்ணே, அவ்வளவுதானே. அந்த அந்த மூஞ்சி வால்பேப்பர்ல வைக்கிறோம். வாங்க போ. 5ல 5 அம்மா. அந்த மூளை இல்லாத ஆளு எங்க இருக்கா மச்சான்? தோ இங்க இருக்கா மச்சான். பரோட்டா 40 ரூபாய்லண்ணா? ஒரு பரோட்டா 20 ரூபாய். 2 பரோட்டா தான் வேணும். அப்படியே ஒரு ஆம்லெட். ஆனா 3 30 ரூபா சாப்பாடுண்ணா. சரி 4 30 ரூபா சாப்பாடு. போடா போடா. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? கொஞ்சம் பார்த்து எடுப்பா. நல்லா இருக்கு. அது சிக்கன் பிரியாணி, மட்டன் மாதிரி இருப்பாரு. ஃப்ளேவர் தான் ஜூஸியா பார்க்க அருமையா இருக்கும்டா. எங்க ஊருக்கு சென்னையெல்லாம் மெட்ராஸை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? படிச்சவனுக்கு ஐடி கம்பெனி, படிக்காதவனுக்கு நைட்டி கம்பெனி. 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ், ஆடி தள்ளுபடியில ட்ரெஸ், கிரிக்கெட்னா சேப்பாக்கம், கிறுக்கு பிடிச்சா கீழ்பாக்கம். வேலை இல்லாம ஊரை விட்டு ஓடி வந்து மெரினா பீச்ல படுத்தணும் தான் சார். நீ பென்ஸ் கார் வச்சு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கானுங்க. சொல்ல போனா தமிழ்நாட்டோட ஐசியூ வாடை சென்னை தான் சார். பொழைக்கவே முடியாதுன்றவங்க கூட சென்னைக்கு வந்தாலும் பொழைச்சுப்பான். என்ன பரோட்டா வைக்கப்பா? என்ன பரோட்டா? எதுக்கு நான் வச்சிருக்கேன்ப்பா? டோக்கனை சாப்பிட்டுருவியா? உனக்கு தானே பேச்சு வாங்க போறேன். மழை வரப்போ ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப் சேனல் வந்து மழை வரணும். ஆனா இந்தாங்க 4 வெரைட்டி. யார் இருக்கு? என்ன ரைஸ் சொல்லுங்கப்பா. லெமனு, தயிர், உருளைக்கிழங்கு, எனக்கு உருளைக்கிழங்கு ஒன்று பண்ணுவோம். 4 பேர் 4 வெரைட்டி வாங்கிடுவோமா? நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்க? உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வாங்கியாச்சு, நீங்க வேற வாங்கிக்கோங்க. வாங்க, இப்ப நம்ம சாப்பிட போவோம். ஆழம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொசு மொசுன்னு ஸ்டைலா எல்லாரும் அவ்வளவுதான். கேமராமேன் நான் கேமராமேன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். வீடியோ ஆன்ல தானே இருக்கு. வீடியோ ஆன்ல தான் இருக்கு. ஏய் ஆமாடா கேமராமேன் சொல்லுங்க. நான் விஜய் சித்து பிளாக்ஸ் பாட்டு வந்து எனக்கு பயமா இருக்கு. நான் ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கேன் ஒரு 2 3
அதாவது இவரு கூட அவன் சாப்பிட்டேன். இவரா பார்த்தேன் கேமராமேன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் வரேன் கேமராமேன். இவரா எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன், வந்துட்டாரா சாரு? அதாவது 30 ரூபாய்க்கு வந்துட்டு மொத்தமாக சாப்பிடணும், நம்ம சாப்பிடலாம். என்ன பண்ண நீங்க ஏதாவது சொல்லணுமா? அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி ஆமா கரெக்ட். 30 ரூபாய்க்கு ஒரு பேச்சுலர்ஸ்க்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷாப்னா சொல்லலாம். 30 ரூபாய்க்கு ஒர்த்தான சாப்பாடு சூப்பராகவும் இருக்கு. பத்தாத்துக்கு கூட்டு வராங்க. ஆம்லேட் பார்த்து கேமரா விட்டு கொண்டு அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி என்னோட மோசமான இருக்கிறோம்பா. ஒரு கூட்டு வடகம் ரைஸ் இதெல்லாம் சேர்த்து 30 ரூபா தான். ஆம்லேட் தனியாக வாங்கி தரேன், பிரச்சனை இருக்கு, சாப்பிடலாம். வீடியோ மட்டும் உடனே மூஞ்சி தெரியும் போடும். எடிட்டிங் தான், எடிட்டர் தான் ஆமா நடுவில் மீம்லாம் ஆட் பண்ணிருக்கான். கூப்பிட்டனா நீ வந்து ஏதாச்சும் ஒரு காமெடி பண்ணணும் சரியா? அவன் கிண்டல் பண்றதுல கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன். ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான் இவரு தானே. காமெடியே தெரியலனா பழைய தங்கத்தோட அப்படி தங்கத்தோட தெரியல கூகுள்ல போயிட்டு தங்கத்தோட ஜோக்ஸ் அடிச்சாலே 4-5 ஜோக் வரும். அந்த ஜோக்கு ஏதாவது பண்ணு. ஏன்னா விளாக் ஒன்றும் இப்பெல்லாம் இன்ட்ரெஸ்டாக போறது இல்லை, ஏதாவது காமெடியாக தான் பார்க்குறாங்க. ஆனால் காமெடி நீ ஏதாவது பண்ணு. வீடியோ எடிட்டிங்ல காமெடி இருக்கணும். காரம் சாப்பிட்டு கண்ணுல தண்ணி வந்து நீ பாத்திருப்ப, கலாய்ச்சி கலாய்ச்சி கண்ணுல தண்ணி வந்து பாத்திருக்கியா? இன்னைக்கு பாப்படா. இப்பவே ஸ்டார்ட் பண்ணா இவன் இறங்கி ஓடிடுவான். நாங்க எதுவும் காமெடி பண்ணலாம் வராது, அது வேற விஷயம். இருந்தாலும் வந்துட்டு நாங்க ஏதாவது பண்ணலனாலும் நீ ஏதாவது காமெடி பண்ணிட்டு நீ பண்ணிருக்கீங்களா? அப்புறம் கூலர் காய் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வேற யாராவது இருந்துச்சுன்னா சொல்லுவாரு. உங்களுக்கு பேர் கூலர் காய்னு வச்சுக்கோ தெரியுமா? அழகா என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? நான் அழகு நீங்க சுத்துறதுனால நீங்க ஒரு கூலர் காய். கேங்லயும் இவர் தான் கொஞ்சம் ஹேண்ட்ஸமான ஆளு. என்ன ஏண்டா அழகா படைச்ச ஆண்டவா. எப்ப பார்த்தாலும் கூலிங் கிளாஸோட தான் இருப்பாரு. ஏன்னு கேட்டா ஹேண்ட்ஸம் குறைஞ்சிருதுங்கிறாரு. அப்ராட்லாம் அப்படிதான்ப்பா, கூலிங் கிளாஸ் சொல்றோம். நாங்க தூங்க கூட கூலிங் கிளாஸ் தான் போட்டு தூங்க வரலாம். நானும் கண்ணு தெரியாம போட்டிருக்கேன், அவனும் கண்ணு தெரியாம தான் போட்டிருக்கேன். இல்ல நீங்க அந்த கண்ணாடி போட்டுன்னா உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸம் லுக் வருது, அதுக்காண்டி பாசாம சொல்றாங்க. ஒன்றும் இல்லை. நாளைக்கு வந்துட்டு 10 ரூபா சாப்பாடு ஒரு இடத்துல வைக்கலாம். இங்கே தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 10 ரூபாய்க்கு சாப்பாடு வெரைட்டி ரைஸ் இருக்கும். நாளைக்கு முடிஞ்சா அதையும் ஒரு வீடியோ எடுத்து போகிறோம். இன்னைக்கு வந்த மாதிரி நாளைக்கு எல்லாம் வருவாங்களான்னு தெரியல. இவனையும் கண்ட 2 பேரும் ஓட்டுறானுங்கன்னு நினைக்கிறேன். கெட்ட பசங்க, இவங்களோட நீ சேராத, தயவுசெய்து பில்லு பே. நாளைக்கு இவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல. வந்துடும்ப்பா. சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரியாதடா சீப்பான ரேட்டில் அதை மட்டும் கவுத்துவோம். ஏன்னா அதிகமான ரேட்னா நம்ம கிட்ட காசு இல்லை, நம்ம சீப்பாக முடிஞ்ச அளவுக்கு கேட்பாங்க. ஆமா சிட்ரட் இருக்கு 5 ரூபாய்க்கு பரோட்டா. நம்ம இது 5 ரூபாய்க்கு பரோட்டா இருக்கான்ப்பா. முடிஞ்சா அதையும் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். ஒன்று ஃபுட்டெல்லாம் போட்டு ஃபுட் பிளாகோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அவ்வளோ பெரிய அதெல்லாம் இல்லை. என்ன நடக்குதோ அதை வீடியோ எடுக்கிறோம். நல்லா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நல்லா இருந்தாலும் லைக் பண்ணுங்க, அப்புறம் நாலு பேர் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஜொமேட்டோ வந்து ஓட்டுறாங்களே, பைக்ல ஓட்டிட்டாங்க, கார்ல கூட நம்ம விஜய் சித்தன் ஓட்டிட்டாரு, சைக்கிள்ல ஓட்டுவோம். இந்த நாள் வரை வண்டியை சைக்கிள் ஓட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். ஒரே ஒரு வடக்கம் மட்டும் சைக்கிள் ஓட்டிருக்கேன். அதுவும் நம்மளுக்கு ஹிந்தி லாங்குவேஜ் புரியல, நிறைய பேர் புரியாது, தமிழ்ல ஓட்டுவோம். நம்ம ஏன் கார்ல ஓட்டக்கூடாது? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். கார் இருக்கணும், டீசல் போடணும், எதுக்குப்பா இருக்கிறத வச்சு. நான் எவ்வளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சிங்கிளா ஒரு சைக்கிளை முடிச்சேன். எடுத்துட்டு போயிட்டாரு காரு அவங்க வச்சிருக்கியா காரு? வாடகை எடுப்போம். அதான் ஜொமேட்டோ ஓட்டுனாலே வர்றது மிஞ்சி போனா 100-200 தான் ஒரு நாளைக்கு. இவரு வந்து வாடகை 500 ரூபா கொடுத்து வாங்குவாங்க.
இப்போ ஏன் சைக்கிள் ஓட்டணும்னு அண்ணன் முடிவு பண்ணியிருக்காருன்னா அண்ணன் வந்துட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதுதான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கையில பைசாவே இல்ல. ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுல முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட் ஏதாவது சீப்பான கண்டென்ட்டா ஏதாவது தேடி இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா இவங்க மோசமான கமெண்ட்ல இருக்கவங்களா நம்ம ஏதாவது டாஸ்க் கேட்போம். நம்மளுக்குலாம் வந்து டபுள் மீனிங் டாஸ்க் எல்லாத்தையும் லைனா எழுதுவாங்க. ஒண்ணு மட்டும் கேட்டா வந்து பூஸ்ட்ல வந்து டீயை ஊத்துங்க, ஜூஸ்ல டீயை ஊத்தி குடிங்க. எங்களை பார்க்க மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியுது? மைதா மாவுல செஞ்ச மனுஷ குரங்கு, காட்டுல இருந்து தப்பிச்ச அந்த கருங்குரங்கு, இது என்ன ஜாதி குரங்குன்னே தெரியல. உங்களை சொல்லல. இவனெல்லாம் குரங்குன்னு சொல்லி நான் குரங்க கேவலப்படுத்துவனா? பாத்திருக்கியா? எங்க ரூம்ல இப்படி ஒருத்தன் இருக்கிறான். சாப்பாட்டுல மைனஸ் போட்டு சாஸ் போட்டு இதெல்லாம் பிரச்சனை சாப்பிட்றலாம் இருக்கிறான். அதெல்லாம் ஓகேப்பா. நம்மளுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுக்கணும்னா மட்டும் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா முட்டி போடு படு டபுள் மீனிங்கா பேசுவானுங்க. பொண்ணுக்கு நம்ம பொண்ணுங்க கேட்டா மட்டும் ஆமா ஆமா நான் பொண்ணுதான். கதவை திறங்க. கதவை திறந்து விட்டா உன் முகத்தை காட்டுவியா? எத்த வேணாலும் காட்டுறேன். பூஸ்ட்ல வந்துட்டு டீயை ஊத்தி குடிங்க, சர்பத்துல வந்துட்டு லெமனை போட்டு சாப்பிடுங்க. தெரியலன்னா அதான் பார்சாலிட்டி பாக்குறாங்க. பார்சாலிட்டியா அது என்ன தெரியல. அவதான் இங்க நம்ம அண்ணனை காணோம். ஆமா எங்க அவரு எப்பவுமே ஒருத்தர் பாரு ஊருக்கு போயிருக்காரா? ஐயோ அவரெல்லாம் ஸ்டார் பிளேயரா இருக்கான். ஒரு முக்கியமான ஆள் அவரு. இங்க எங்க ஒருத்தா இங்க ஒரு அண்ணன் இருப்பாரு. நம்ம தம்பி கிட்ட பேசி பழகிற மாதிரி எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி பேசி பழகுவாரு. பேசுனீங்கன்னா தகு போட்டுட்டே இருப்பாரு. தக்குன்றத அவங்க வேலை நினைச்சு போறாங்கப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நல்லா ஜாலியா பேசுவாரு. நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டு போகும்போது எப்படி ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்தோம் சாப்பிட்ட மாதிரி என்டர்டைன்மெண்டா பேசுவார். அவரு இன்னைக்கு இல்ல, மேபி இன்னொரு நாள் இதே இடத்துல வந்து சாப்பிட்ற மாதிரி வீடியோ பண்ற மாதிரி இருந்தா அப்ப காட்டுறோம். இவனே போய் வாங்கிக்கோங்க, வேணாம் போய் வாங்கிக்கோ. என்ன வேணும் அண்ணா? பொரோட்டாவா என்ன வேணும் சொல்லுப்பா. என்ன வேணுப்பா சொல்லுப்பா. இவனா கேட்டா அத்தோடு கொடுத்த வயிற்றுல இருக்கும். சொல்லுப்பா என்னப்பா வேணும்? சொல்லுங்க. தண்ணி வேணுமா? இது நல்லா இருக்கும். வெஜ் ரைஸ் ஒன்று வெஜ் ஃப்ரைட் ரைஸ். வெஜ் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் வேற வேற தானே? வேற வேற தானே? புரியல. நாங்களாம் வந்துட்டு மண்டே புதுசா நான் சொல்றேன். நான் ஒரு 15,000 ரூபா எடுத்துட்டு 15,000 ரூபா எடுத்துட்டு வந்து வரும்போது நம்ம கிட்ட 15,000 இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன். நல்லா சாப்பிடுவேன். இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட மாட்டேன். ஆனா இது இல்லைண்ணே, வெஜ் ஃப்ரைட் ரைஸ். அதான் அண்ணா அடிச்சு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சேன். இந்த மாதிரிலாம் 30 ரூபா சாப்பிடலாம் கிடையாது. பிரியாணி தான் எஸ்எஸ் ஐட்டப்பட்ட பிரியாணி, இல்லாட்டி நார்மலா கடையில போனா பிரியாணி. அந்த மாதிரி நான்வெஜ் தான் சொல்லின்னு இருக்கேன். ஏன்டா ஒரு பெரிய மனுஷன் வேலை மனக்கிட்டு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ ஏதோ சொல்லிருந்தீங்க. அப்புறம் வாய்ஸ் என்ன சொல்லிருந்தேன்? என்னமோ சொல்லிருந்தேன். 15,000. அதானே இது வந்து நல்லா சாப்பிடும். அதை காட்டுமா? காட்டுப்பா. போதும்பா. இப்ப எங்கிட்ட காட்டு. அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 10 நாள்ல பார்த்தா எல்லாம் வாழை ஈட போயிட்டு என்கிட்ட காசே இல்லை. அப்போ போய் பார்த்தா வீட்லையும் கேட்க முடியாது. நம்ம ஒரு இடத்துக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம்னா அவங்க கிட்ட ஹெல்ப்பும் கேட்க முடியாது. கேட்டால் காசு இல்லாமல் என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு ஹோட்டலில் சேர்ந்தேன். அந்த ஹோட்டலுக்காரன் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு எனக்கு 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை வாங்கினான். ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கா? 24 மணி நேரம் 12 மணி நேரம் அவன் வேலை வாங்குறான். 8 மணி நேரம் தூங்குறேன். படிக்கிறதுக்காக நீங்க வந்தேன். நான் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? இது படிப்பேன். அதுவும் பாட்டேன் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. எனக்கு வேற ஏதாவது மாற்றி கொடுங்கன்னு
அவங்க வந்துட்டு முடிவு பண்ணான், பையன் ஊர்லேருந்து வந்திருக்கான், சென்னையிலேருந்து வந்திருக்கான், இங்கே யாரும் ஆள் இல்லாதனால எப்படினாலும் இங்கே தான் வேலை செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்துட்டு நான் யோசித்தேன். மறுபடியும் வீட்டுக்கு போனேன். கேஜிஎஃப் படத்தில் காலாஸ் நிக்கோபார் கண்ணு எடுக்கிற மாதிரி அங்கிருந்து வண்டி எடுத்தேன். வண்டி எடுத்துட்டு இங்கே இறக்குனேன். ஜொமேட்டோ ஓட ஆரம்பித்தேன். ஜொமேட்டோ சேரணும்ல, அதுவும் ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை இல்லைப்பா. எடுத்துமா ஒரு பார்ட் டைமாக ஒரு நார்மலாக இன்கம் ஏர்ன் பண்ணலாம். பையன் ஜொமேட்டோ ஓட்டணும் நேரத்துலேருந்து கேட்டிருந்தேன், அதுக்காக தான் சொல்கிறேன். எடுத்துமா நீ ஒரு இடத்துக்கு போகிறேன், அதே இடத்துல டோர் ஸ்டெப் டெலிவரினா இது டோர்னா நீ டெலிவரி பண்ணலாம். ஒரு ஃப்ளாட் இருக்கும், அந்த ஃப்ளாட்டு 3 கிலோமீட்டர் உள்ளே தான் இருக்கும். ஃப்ளாட்டுக்கு வெளியே வண்டி விட்டு போகணும். இப்போ 3 கிலோமீட்டர் நடந்து மேலே ஒரு ஃப்ளாட்டில், அதுவும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் நான் 5,000 6,000 வச்சு